போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை. என்ன பிரச்சனை போராடிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயக நாட்டுல போராட்டமா? முதல்ல இவ்வளவு பேர் யாரும் ஒண்ணு விடுது காட்ஸ் இவன் என்ன பண்றீங்க அவருங்க ஃப்ளைட் டைம் ஆச்சு. எனக்கு அழிவிட முடியாது அழிவிட முடியாது. நான் வர வரைக்கும் யாரும் உள்ளுக்குள்ள போக கூடாது. நாங்க உள்ளதா இருக்கோம், நீங்க தான் வெளியே போறீங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தலைநகர் டெல்லிய விவசாயிகள் அதிர வச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைநகர் டெல்லி அதிர்ந்தாலே ஒட்டுமொத்த தேசம் அதிர்ந்த மாதிரி தானே. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் அதிர்ந்திருக்கு. முக்கியமா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஸ்வீட்டெடு கொண்டாடுகிற மொமெண்ட்ல இருந்தாரு. காரணம் என்னன்னா, அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து திமுக ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. நீதிமன்றத்துக்கு போய் உயர் நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் அங்க நடந்து ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. அந்த நடையில தான் கால் வலி வந்துருச்சா? இப்ப என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மட்டும் ஓபிஎஸ் கழட்டி விடவே முடியல. ஏன்னா பக்கத்துல லெப்ட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு ஓபிஎஸ். இந்த சைடு திரும்பவே முடியல ஒரு நாள். ஆமா, கால் வலி பத்தாதுன்னு கழுத்து வலி வேற வந்துருச்சு. ஆமா, இந்த சைடு இப்படியேதான் பார்த்து உட்கார்ந்துருந்தாரு. சபாநாயகர்கிட்ட போய் சொன்னாரு, தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் பேசி பார்த்தாங்க. நாங்க முடிவெடுப்போம், அந்த சீட்டு வாங்குறதுல முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு அப்பாவை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நேற்று முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு, வந்து நீங்க பரிசீலனை பண்ணுங்களேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பரிசீலனை உடனடியா ஏத்துக்கிட்டு அப்பா எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, ஓபிஎஸ் பின்னாடி பெஞ்சுக்கு தூக்கி போட்டிருக்காரு. இப்ப அந்த எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர் சீட்டு வந்து ஆர் உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப எடப்பாடி நிம்மதியா இருந்திருக்கும், அப்பாடா இனிமேட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இந்த லெப்ட் பக்கமும் திரும்பி பார்க்கலாம். எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எனக்கு அந்த கழுத்து வலி சரியாகல, நீங்க ஒரு ஆள் சரி பண்ணிட்டீங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. இப்போ ஓபிஎஸ் பேக் பெஞ்சர் ஆக்கிட்டாங்களா? ஆமா, பேக் பெஞ்ச். எடப்பாடி பழனிசாமிக்கு பின் வரிசை, தனபாலுக்கு ரைட் ஹேண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. இனிமேட்டு தனபாலுக்கு தான் கழுத்து வலிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீடு பார்த்து ஓபிஎஸ் முதல்ல வருவாரா அவைக்கு? என்ன இன்னைக்கு வரல, இனிமே வருவாராங்கிற மாதிரிதான் இருக்கு. என்னோட சீட்டை பிடிங்கிட்டீங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வேண்டியவங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நீண்ட நாள் கோரிக்கையை அதிமுக சார்பில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து ஓபிஎஸ் அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆமா, 3 பக்க அறிக்கை வந்து போட்டிருந்தாரு. ஆளுநர் உரை வந்து, ஆளுநருக்கு திமுக எழுதி கொடுத்த அந்த உரை வந்து பொய்களா தான் இருந்தது முழுமையா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை. ஆளுநர் கூட 1.25 பக்கத்துல அந்த அறிக்கையை முடிச்சுக்கிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம். இவர் 3 பக்கம், 3 பக்கத்துலயும் ஆளுநர் என்ன சொல்ல வந்தாரோ அதை எலாபரேட் பண்ணி சொல்லியிருந்தாரு. சோ அதனாலதான் காண்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மாத்திட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நானே களத்துல இறங்குவாங்க. ஏன்னா பிஜேபி காரன் கூட இவ்வளவு சவுண்ட் விடல, ஆனா ஓபிஎஸ் வந்து ரொம்ப சவுண்ட் விடுறாரு. கூடிய விரைவில் பிஜேபி பக்கம் ஜாயின் பண்ண வாய்ப்பு. கூடிய விரைவில் ஆளுநர் ஆயிடுவாரோ? ஆளுநருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அதனால. ஏன்னா ஒரு ஆளுநரே நம்ம ஆளுநர் சப்போர்ட் பண்ணி விவாத மேடைகள்லாம் கலந்துக்கிறாங்க. ஆளுநர் எப்படி விவாத மேடையில கலந்துக்க முடியும்? அது வந்து புரியாத புதிர் தான். பட் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் வச்சுக்கோங்க. இருந்தா கூட விவாத மேடைங்கிறப்ப 4 பேரும் சமமா தான் வந்து ட்ரீட் செய்யப்படுவாங்க. டக்குனு ஏதாவது ஆளுநர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த பதவிக்கு தானே. அதெல்லாம் எவ்வளவு பார்த்துட்டோங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்துட்டாங்க. சரி, ஓகே, அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்தோம்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 தனி தீர்மானங்களை கொண்டு வந்திருந்தாரு. ஒண்ணு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த முறை என்பது ஜனநாயக நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது, அது சாத்தியமற்றதுங்கிறாரு. காரணம் என்னன்னா, அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அம்சத்துல பாக்குறப்ப சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வர்றப்ப அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்களா? இன்கேஸ் மத்திய அரசாங்கம் கலைக்கப்பட்டுருச்சுன்னா மாநில அரசாங்கத்தையும் கலைச்சிருவாங்களா போட நிறைய கேள்விகள் எல்லாமே இதுல இருக்கு. ஆமா, மாநில அரசுகள் ஏதாவது ஒரு மாநிலத்துல ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா மத்தியில இருக்கவங்களும் பதவியில இருந்து இறங்கிடுவாங்களா? ஆமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஒரே நாள்ல ஒட்டுமொத்த தேசத்துக்குமே நடத்த முடியாது அவங்களால. நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடத்த முடியாதப்ப எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்த முடியும்? இதுல என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடத்த போறதா சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தலுங்கிறது இந்த மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அது எப்படி மத்திய அரசாங்கம் சேர்த்து நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காரு அவரு. தனி தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அதற்கு பிறகு வந்து அந்த தொகுதி மறுவரை செஞ்சாங்கன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறையும். ஆல்ரெடி 39 பேர் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கவே இப்படி பண்றாங்க. இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட சிக்கல் தமிழ்நாட்டுக்கு வரும், தென்னிந்தியாவுக்கு வருங்கிறத நினைச்சு பார்க்கணும். இதுல வந்து என்னன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு, அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியா சிறப்புமா வந்து செயல்படுத்தணும். நார்த் இந்தியா வந்து செயல்படுத்தவே இல்லை, முறையா செயல்படுத்தாதனால அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாகும். இது எப்படி, இது வந்து நல்லதா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பினாரு. இதை வந்து எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு வந்து குரல் கொடுத்தாரு. அந்த 2 தீர்மானம் வந்து நிறைவேறிச்சு. ஆமா, நிறைவேறிச்சு. அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 2வது தீர்மானம், அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி
தொகுதிகளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அது சிக்கல் தான் அப்படிங்கிறத நாங்களுமே புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் பாஜக எம்எல்ஏ, அது எங்களுக்கும் புரியுது, நாங்கள் பேச வேண்டிய இடத்துல தமிழ்நாடு பாஜக இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆதரவு கொடுத்தாங்க, அந்த மசோதாவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஆதரவுங்கிற வார்த்தையே வராதனால சபாநாயகரை வந்து ஆதரிக்கிறீங்களான்னு 2-3 வாட்டி கேட்டாரு. உங்களுக்கு அந்த வார்த்தை வேணும் ஐயாக்கு அதானே அப்படின்னாங்க. உடனே முதல்வர் உட்பட எல்லாருமே வந்து சிரிச்சாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது தீர்மானமே தேவையில்லை, எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு குழு அமைச்சு கேட்டிருக்காங்கல்ல, அங்க போய் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் இதுல வராதுங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வேணா, அதிமுக வந்து அப்படியே சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாங்க. தலவாய் சுந்தரம் அதிமுக எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு 10 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். ஒன்று வந்து இந்த மாதிரி தொகுதிகளை குறைக்க கூடாது, அப்புறம் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் தேர்தல் செலவெல்லாம் குறைஞ்சிருக்கணும், அது கம்மியாக இருந்தால் தான் அவங்க ஒத்துக்குவாங்களாம். ஸோ இந்த மாதிரி 10 கோரிக்கைகள் இருக்கு, இதை ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் துரைமுருகன் அவை முன்னோர் நினைச்சு என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரே நாடு ஒரே மதம் ஒரே இனம் ஒரே மொழி இப்படிலாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவன் அது நல்லவங்களா இருக்கவங்களுக்கு வந்து புரியும், அவங்ககிட்ட எல்லாம் எடுபடாது, இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்திருந்தாரு அதிமுகவுக்கு. ஆமா, கொங்கு ஈஸ்வரன் அவர் எம்எல்ஏ அவர் என்ன பேசினார்னா, இவிஎம் மிஷின் வந்து நிறைய முறைகேடுக்கு அதுல பண்ண முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி ப்ரூவ் ஆயிருக்கும் போதே தொடர்ந்து இவங்க இவிஎம் தான் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய நாடுகளே வாக்குச்சீட்டு முறை யூஸ் பண்ணும்போது இவங்க இதை இவிஎம் யூஸ் பண்றது ஒரு சர்வாதிகார போக்கு தான். இவங்க வந்து ஒரு புதுசா தேர்தலில் ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் இருக்கும், அதனால ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனும் தங்கமணியும் பேசிக்கிட்டாங்க ஒரு 15 நிமிஷம். அது நேத்து நடந்தது. அதுல என்னன்னா, தங்கமணி வந்து அவரோட பிளேஸ்ல இருந்து எழுந்திருச்சு வானதி சீனிவாசன் பக்கத்துல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பேசினாங்களாம். அதை கேப்சர் பண்ணி எல்லாரும் வெளியிட இன்னைக்கு வந்து வானதி சீனிவாசன் நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. என்னங்க தொகுதி பத்தி ஏதாவது பேசுனீங்களா, கூட்டணி பத்தி ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு, யாராவது கூட்டணியை பத்தி சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசுவாங்களா, அப்புறம் வேற என்னதான் பேசுனீங்க கேட்கிறப்ப, காஃபில டீல சர்க்கரை இல்லைன்னு நாங்க பேசுறோம். 15 நிமிஷம் சர்க்கரை இல்லைன்னா முடிஞ்சு வச்சு, அதுக்கு ரொம்ப லென்த்தா பேசணுவா? இல்ல, எடப்பாடி தான், அதாவது இவர் ஜெயக்குமார் பேசும்போது எம்ஜிஆர் மாளிகையோட கதவு வந்து பாஜகவுக்கு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருல, அதனால ஒருவேளை சட்டமன்றத்திலே எதுவும் பேசியிருப்பாங்களோ, கதவு அடைச்சிருச்சுன்னா அங்க சட்டமன்றத்துல வந்து பேசுவாங்களா தெரியல. 15 நிமிஷம் டீயை பத்தியோ காஃபியை பத்தியோ பேசியிருக்க மாட்டாங்க. சரி, நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சுல, அதை பத்தி கூட பேசியிருக்கலாம். ஓ, அந்த வீடியோவா? யாருன்னா அண்ணாமலை வந்து எப்படி பேசினாரு என்னங்கிறது தெரியல. அது நீ சொல்லவே முடியாதுப்பா, அது ரொம்ப கஷ்டம். அதனால வீடியோ போட்டு காமிச்சிடலாமா? ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு எனக்கு அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்துல யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு எனக்கு அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்துல யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ப்ரோ, இப்போ இன்னொரு புதுசா ஒண்ணு உருட்டிட்டு இருக்காங்க பிஜேபியில இருந்து, சபாநாயகரையும் ஆளுநர்னு சொல்லலாமா? அவர் தானே சபையை ஆள்றாரு, அதனால ஆளுநர். இது என்னவா புதுசா இருக்கு? நம்ம சபாநாயகர் தானே சொல்லுவோம், ஆளுநரை தானே ஆளுநர்னு சொல்லுவோம். இல்ல, பேசுறதே தப்பா பேசுறாரு. இதுல நக்கல் வேற. ஆளுநர் என்ன, ஒருவேளை ஆளுநர் சீட்டு எதிர்பார்க்கிறாரா அப்படின்றாரு. அதாவது சபாநாயகர் சீட்டை எதிர்பார்க்கிறாரா மகனுக்குன்னு. அப்ப ஆளுநரை சபாநாயகர் சொல்லலாமா? இது பேசணும்னு நம்ம மென்டல் ஆயிரும், அதனால அப்படியே விட்டுறலாம். வீடியோ பாத்துட்டாங்கல்ல, அதனால வந்து கூட இருக்கவங்க சொல்லலையே, இதுக்கும் உட்காந்து முட்டு கொடுக்குறாங்க பத்தியா? தவறா பேசிட்டோம், ஓகே 20,000 புக்கு படிச்சனா சரி, 20,000 தவறானா ஒரு வாட்டி 2 வாட்டி பேசலாம். எவ்வளவு நேரம் அதையே பேசிட்டு இருக்காரு, கூட இருக்கவங்களும் அதை சொல்லாம உட்கார்ந்து இருக்காங்க. சொன்னா தூக்கி அடிச்சிருவாருப்பா அவரு. ஐபிஎஸ் ஆபீசர் எனக்கே நீ கரெக்ஷன் சொல்றியா, தூக்கி அடி அவனை அப்படின்ட்டு தூக்கி அடிச்சிருவாங்க. கடைசியா ஒரு கட்டத்துல யாரோ சொல்லிட்டாங்க, சபாநாயகர்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க மாற்றி சொல்லிட்டீங்கன்ட்டு. சரி, ஓகே. ஜாக்டோ ஜியோ, தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் அதிகமா இருக்கிற ஒரு சங்கம் வந்து ஜாக்டோ ஜியோ. அவங்க வந்து தொடர்ந்து கோரிக்கைகள்லாம் வச்சு அப்பப்போ போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட கோரிக்கைகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வரணும், அப்புறம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகராக வந்து சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அது தோல்வியில் முடியும். இப்போ இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அடையாளமாக ஒரு நாள் மட்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து கால வரையறற்ற வேலை நிறுத்தம் நாங்கள் வந்து கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு யாரும் வேலைக்கு வரல அப்படின்னா
அவங்களுக்கு ஊதியம் வராது அப்படிங்கிறத இப்போ தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் விடுறதா இல்லைங்கிறதையும் ஜாக்டோஜியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன் நடந்ததுனாலே இந்த அரசாங்க ஊழியர்கள் தான் அதில் எல்லாமே பணியாற்றுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் இதே வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்துட்டோம்னா திருப்பி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னாங்க. வந்து சில மாதங்கள் அமல்படுத்திட்டாங்க. இங்கே வந்து 2.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. இவங்க சொல்ற வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு தான் அரசாங்க ஊழியர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த முறை விடுற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி போக்குவரத்து துறை ஊழியர்கள் பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கம் வந்து அரசாங்க ஊழியர்களை பகச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்துல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் ஆதரவு தெரிவிச்சேன், ஆனா இப்ப என்னன்னா மக்களுக்கு விரோதமான அந்த சட்டம் அது, அதனால செயல்படுத்தக்கூடாது, பாமக நிலைப்பாட்டுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அவரெல்லாம் படிச்சு பார்த்து தானே ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அவங்க. இல்ல படிக்காம சொல்லிட்டாரோ அப்போ, இல்ல சீட்டுக்காக சரி ஏதோ சொல்லிட்டாரு. அப்ப இப்ப மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிடாதப்பா. இப்ப வந்து மாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்ல விஷயம் தான், ஆனா நடைமுறைப்படுத்துதல பல சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாரு. எப்பயுமே என்னன்னா பாமக நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடாதான் தெரியுது. ஏன்னா பொதுக்குழு கூட்டத்திலேயே பாருங்க, திமுக கட்சி தொடங்கி 18 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சாங்க, அதிமுக 5 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சாங்க, பாமக 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிட்டு இந்த முறை கூட்டணி நின்னாரு அவரு. கூட்டணியே தான் பேசுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு, டக்குன்னு கீழே வந்தோம்னா மாறிடுது. சரி, ஓகே. இந்த நாடாளுமன்றத்தை பேசும்போது மாநிலங்களவை ஒரு 56 இடங்களுக்கான மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வந்து பிப்ரவரி 27 நடக்க போகுது. ஆமா, ஏன்னா ஏப்ரல் 3 நாளோட பல பேருக்கான பதவி வந்து முடியுது, அதனால நடத்துறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி இருந்தாரு. இந்த முறை நீலகிரியில தான் அவர் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு நீலகிரிலையும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாரு. மும்முரமா பண்ணிட்டு இருந்தாரு 1 வருஷமா. டக்குன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில திருப்பி மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க அவரை. எதுவும் சர்வே எடுத்திருப்பாங்களோ நீலகிரியில நமக்கு சாதகமா? ஏன்னா அதிமுக ஓட்டில வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஓட்டில இருந்து விலகினதுக்கு பிறகு வெற்றி வாய்ப்பு பாதிக்கும்னு நினைக்கிறாங்க பிஜேபி காரங்க. சரி, இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாப்பில இருந்தே அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. இருந்த கூட நீலகிரியில போட்டியிட வைக்கலாங்கிற எண்ணமும் இருக்கான் பாஜகவுக்கு இது வரைக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் வேலை பார்த்திருக்காரு அவரு, என்னதான் போட்டு பார்த்தலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா ஸ்மிருதி இரானி வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனதுக்கு பிறகுதான் ராகுல் காந்தி எடுத்து போட்டியிட வச்சாங்க மக்களவை தொகுதியில. இது பிஜேபியோட ஸ்டாண்டு தான் அது. சரி, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சோனியா காந்தி அவங்க வந்து ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதுக்கு இன்னைக்கு வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜெய்ப்பூருக்கு போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சமாஜ்வாடியில இருந்து அமிதாப் பச்சனோட மனைவி ஜெயா பச்சன் அவங்க திரும்ப வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜேபி நட்டா அவர் வந்து ஹிமாச்சல்ல இருந்து வந்திருந்தாரு. இப்போ ஹிமாச்சல்ல போதிய சீட் இல்லை அவங்களுக்கு, அவரை தேர்ந்தெடுக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால குஜராத்ல இருந்து அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மாமியார் ஆசீர்வாதம் வாங்கினாரா இல்லையா? மாமியார்ட்ட வாங்குவாரு. இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா அவங்க வந்து இப்ப எப்படி அப்பா வழியில அரசியல் வந்தாருன்னு சொல்ற மாதிரி ஒரு மாமியார் வழியில அரசியல் வந்தவர் தான் ஜேபி நட்டா. ஆமா, அவங்களோட மாமியார் ஜெயா பானர்ஜி வந்து மத்திய பிரதேச அரசியல்ல ஒரு காலத்துல கோலோச்சினவங்க. இப்போ வந்து இவர் அசோக் சவான் 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து விலகி இதுல சேர்ந்தாருல்ல பிஜேபியில, அவருக்கு வந்து மகாராஷ்டிரால இருந்து நீங்க எம்பி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதான் இப்ப அமைச்சராக போறாரு அவரு. இப்ப தெரியுது ஒருத்தர் முன்னாள் முதல்வரா இருந்துட்டு நான் வரேன்ல நீங்க எனக்கு. ஆனா வந்து அசோக் சவான் வந்து டெல்லியில காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட சொன்னதா ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு, என்னை ரொம்ப நெருக்குறாங்க இந்த விசாரணை அமைப்புகள்லாம், அதனால என்னால முடியல நான் விலகிக்கிறேங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லியிருந்தாராமா அங்கே. இது வந்து காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப பேசிட்டு ஜனநாயக நாட்டுல எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா இல்லையா? இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காரு. 2 மணிக்கு அந்த வழக்கு வரும்னாங்க. இது வரைக்கும் 4:30 மணி 4:45 ஆயிடுச்சு இருக்கு, இந்த வழக்கு வரல. இப்போ அமலாக்கத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்துச்சுன்னா நம்ம சொல்லுங்க, நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் அந்த செய்தியை. வாரணாசியில காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற மசூதி தான் ஞானவாபி மசூதி. சில நாட்களுக்கு முன்பு தான் நீதிமன்ற அனுமதியோட அங்க வந்து இந்துக்களும் ஒரு பகுதியில மட்டும் வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ தினசரி. நேற்று வந்து அந்த பூஜையில கலந்துகிட்டு இருக்காரு யூபியோட முதல்வர் ஆதித்யநாத். அவரும் போய் அங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு வாரணாசியில அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அதான் அவர் தானே சொல்லியிருந்தாரு எல்லா கடவுளும் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. தான் இவர் அடம் பிடிச்சு அங்க போயிருக்காரு. ஓகே. இன்னொரு பக்கம் இந்த மணிப்பூர் இது வரைக்கும் இந்த கலவரம் அடங்கவே இல்லை. 10 எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மணிப்பூருங்கிற வார்த்தையை கூட பிஜேபி தலைவர் உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பிஜேபியுடைய சிஎம் பிரேன் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா, 1961க்கு பிறகு மணிப்பூர்ல யார் யாரெல்லாம் குடியேறினாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்த செய்வோங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாவே வெளியிட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, மணிப்பூர்
அது பக்கத்துல மியான்மர் இருக்கு, 16 கிலோமீட்டருக்கு விசா இல்லாம போயிட்டு வந்திருக்கலாங்கிற ஒரு திட்டத்தெல்லாம் இருந்தது, நடைமுறை இருந்தது. இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்கிருந்து இங்க வந்தவங்களாலதான் பிரச்சனை, புலம்பெயர்ந்து வந்தவங்களாலதான் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரேன் சிங் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, 61க்கு பிறகு நாங்கள் வெளியேற்றுவோம்னு சொன்னது இன்னொரு சர்ச்சையா வெடிச்சிருக்கு. ஆல்ரெடி அங்கே சர்ச்சை தான் போய்கிட்டு இருக்கு, இப்போ இன்னொரு சர்ச்சை. 61ன்னா 60 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னே தெரியல மணிப்பூர். ஆமா, அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கும். இப்போ வெளிநாடுகள்ல இப்போ அங்கே குழந்தை பிறந்துச்சா அந்த நாட்டோட சிட்டிசன் தான். ஆனா இந்தியாவில் பாருங்க, இருக்கவங்கள வெளியேற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து குஜராத்தில் அந்த பில்கிஸ் பானு அவங்களோட வழக்கு, அவங்கள கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சேர்ந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த பல பேரை கொலை செய்திருந்த 11 பேருக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க, ஆயுள் தண்டனை. ஆனால் முன்கூட்டியே குஜராத் அரசு வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் இல்லை அவங்க உடனே பிடிச்சி சிறையில் அடைங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ சிறைக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ குஜராத் அரசு அந்த தீர்ப்பில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, குஜராத் அரசே இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கு, அவங்கள வந்து நிறைய விஷயங்கள்ல அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு வேலையெல்லாம் பார்த்துருக்குன்னு சொன்ன அந்த வரிகளெல்லாம் அந்த தீர்ப்புல இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு குஜராத் அரசுல இருந்து ஒரு மனு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். உண்மை சுடுமல்லவா வெளிப்படையா தெரியுது. டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டம் 10 எரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு அந்த போராட்டம். நேத்தே வந்து டெல்லி எல்லைகள் எல்லாத்தையும் மூடினாங்க. 144 தடை உத்தரவெல்லாம் வந்து போட்டாங்க. ஸ்கூல், காலேஜஸ், மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் லீவ்லாம் விட்டுருந்தாங்க. இன்னைக்கும் சில இடங்கள் அப்படிதான் வந்து தொடருது. ஆனா விவசாயிகள் வந்து ஒரு நீண்ட போராட்டத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்து பேரணியாக, டிராக்டர் மூலமாக, நடந்து, வெஹிக்கிள்ல எல்லா வகையிலையுமே வந்து டெல்லியை முற்றுகையிட வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தா கூட இவங்க வந்து முட்கம்பிகள், துணை ராணுவ படையினர், அப்புறம் வந்து இராணுவத்தினர், காவல்துறையினர் பல இடங்கள் வச்சு தடுப்ப வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஹரியானா எல்லையில, டெல்லி எல்லையில எல்லாமே தடுப்புலாம் உடச்சிக்கிட்டு விவசாயிகள் உள்ள போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து காவல்துறையாலும் கட்டுப்படுத்த முடியல, ராணுவத்தாலையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனா விவசாயிகளுடைய அவங்க கோரிக்கையும் வலிமையா தான் இருக்கு. நாங்க ஏதோ வந்து 2 நாள்ல கிளம்பி போயிடும் நினப்புல எல்லாம் வரவே கிடையாது. இந்த சட்டத்தை நீங்க நிறைவேற்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2020 3 சட்டங்களை ரத்து பண்ற வரைக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இந்தியாவை அதிர வச்சுட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க. இப்ப திருப்பி அதோட வேகமா ரொம்ப வீரியமா வந்துருக்காங்க. ஏன்னா அறுவடை எல்லாம் முடிஞ்சு ஏதாவது செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பட் பிஜேபி அரசாங்கம் கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்குன்னு தெரியுது டெல்லியில. ஆமா, இவங்க விவசாயிகள் ஒன்றும் புதுசாலாம் ஒரு கோரிக்கையும் வைக்கல. எல்லாமே அந்த போராட்டம் முடிகிற டைம்ல நவம்பர் 19, 2021 அன்னைக்கு சொன்னார் மோடி, இந்த சட்டம்லாம் திரும்ப போடுறேன். அப்பயே மத்திய அரசு சில வாக்குறுதிகளை நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆட்சியே முடிய போது இன்னும் ஏன் பண்ணல அப்படிங்கிறதான் கோரிக்கை. ஆனால் பாஜக காரங்களாம் இப்போ திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கொள்ளக்காரங்க, இவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாது, இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அசாமோட முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா இதெல்லாம் விவசாயிகளா இல்லை கொள்ளக்காரங்களா அப்படின்னு ஒரு போஸ்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய எதிர்ப்பு வந்தோன்னா டெலீட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் தரப்புல தான் சொல்றாங்க, இவங்க ஏதோ வச்சிருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் பாக்குறப்ப நாங்க என்ன தீவிரவாதிகளா, இந்த நாட்டுக்கு சோறுபட விவசாயிகள் தானே, எங்களை அச்சுறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு விவசாயிகள் இன்னும் கோபமாயிருக்காங்க. ஆமா, இதுல வேற கர்நாடகால இருந்து சில விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்துக்க ட்ரெயின்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பாதி வழியில மாப்பில மத்திய பிரதேஷ்ல போபால்ல வச்சு பாஜக அரசு வந்து கைது பண்ணியிருக்கு, காவல்துறையை வச்சு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விவசாயிகள்கிட்ட. அந்த விசாரணை முடிஞ்சோன்னா நாங்க திருப்பி அனுப்பிச்சிருவோன்றாங்க. சிபிஐ என்ன விசாரணை நடத்துறாங்கிறதே புரியல. சித்தராமையா வந்து இதுக்கு கண்டனம் பதிவு பண்ணியிருக்காரு. கர்நாடக விவசாயிகள் இப்படி பண்றாங்க, விவசாயிகளுக்கே ஒட்டுமொத்தமா அவங்க துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மோடி வந்து இப்ப இந்தியாவில இல்ல, மோடி வந்து அபுதாபியில் இருக்காரு. அங்க வந்து ஒரு கோயில் திறந்து வைக்கிறாரு, இருக்காரு. இந்து கோயில சிலை பிரதிஷ்டை கிடையாது, அங்க கோயிலை கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஆமா, அந்த கோயிலை திறந்து வைக்கிறதுக்காக அங்க போயிருக்காரு. போனவர் நேத்தே ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அக்லன் மோடியா. அது வந்து அரபிக்ல அக்லன்னா ஹலோ வெல்கம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா. அதை வச்சு நிறைய இந்திய மக்கள் கிட்ட பேசியிருக்காரு. நான் வந்து ஒரு மெசஞ்சரா தான் வந்திருக்கேன், 140 கோடி மக்களோட மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மெசேஜ் என்னன்னா, நீங்க எல்லாம் எங்களை பெருமைப்படுத்துறீங்க அப்படிங்கிறதான். அப்புறம் திரும்ப அங்கேயும் சொல்லியிருக்காரு, 3வது முறை நான் வந்தேன்னா இந்தியா வந்து 3வது பெரிய பொருளாதார நாடா மாறும்னு. அவர் வந்து இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அபுதாபி போயிட்டு அங்கிருந்து கத்தார் போயிட்டு அப்புறம் தான் வராரு. அதான் உங்களுக்கு பழக்கப்பட்டதானப்பா. மணிப்பூர்ல 10
தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப எதுவும் நடக்காத மாதிரி தான் பேசினாங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டது தானே, அவங்களுக்கு எது தெரியாத மட்டும் தான் பேசுவாங்க. ஆமா, அவர் கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை பாதியிலே நிறுத்திட்டதா சொல்றாங்க ஜார்க்கண்ட்ல. ஏன்னா விவசாயிகள் போராட்டத்துல கலந்துக்க போறாராம். அவர் ஒரு முதல் காங்கிரஸோட இந்த தேர்தலுக்கான முதல் வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வந்த உடனே வந்து MS சுவாமிநாதன் பரிந்துரையின்படி குறைந்தபட்ச ஆதரவு விலையை விவசாயிகளுக்கு கொடுப்போம், அந்த விளை பொருள்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல 15 கோடி விவசாயிகள் பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆட்சியை பிடிச்சா நிறைவேற்றுவாங்க, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான தினம். ஸ்ரீநகர் ஜம்மு அந்த தேசிய நெடுஞ்சாலையில புல்வாமா அப்படிங்கிற பகுதியில நம்ம ராணுவ வீரர்கள் 40 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க. அவங்களுடைய நினைவு தினம் இன்று. 1989க்கு பிறகு 2019 பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த மிகப்பெரிய தாக்குதல் யாராலையும் வந்து மறக்க முடியாத ராணுவ வீரர்களுக்கு இந்தியா முழுவதும் எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க. நம்மளும் அந்த அஞ்சலி செலுத்திக்கலாம். விஜயோடைய இந்த அரசியல் என்ட்ரி சர்வே நம்ம நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் தான். சினிமாவிலிருந்து இனி முற்றிலும் விலகி விடுவேன் என்ற அறிவிப்பை கேட்டதும் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு 57%, சினிமாவிலும் நடிக்கலாம் அரசியலிலும் இருக்கலாம் சொல்லிட்டு 19%, தவறான முடிவுன்னு சொல்லிட்டு 23% சொல்றாங்க. அரசியலில் நடிகர் விஜய் சறுக்குவார் 26%, சாதிப்பார் 31%, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் 42%. அதனால அதுதான் மெஜாரிட்டியா இருக்கு. அவரோட செயல்பாடை வச்சு நாங்க முடிவு பண்ணுவோம்னு இருக்காங்க நம்ம மக்கள். தமிழ்நாட்டு அரசியலின் நடிகர்களுக்கு தனி இடம் கிடைக்குமாங்கிற கேள்விக்கு கிடைக்காது அப்படின்னு 35% பேரு, கிடைக்கும் அப்படின்னு 13% பேரு. ஆமா, அதுவும் வந்து செயல்பாட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு 50% பேரு. அப்ப என்னன்னா, அவர் என்ட்ரி ஆயிருக்காரு, அவரோட செயல்பாடு அவருடைய பேச்சு நடவடிக்கையை பொறுத்து நாங்க முடிவு பண்றோங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் திராவிடம் இல்லாத கட்சியின் பெயர் எப்படி இருக்கிறது? கருத்து இல்லை 25%, நன்றாக இருக்கிறது 49%. மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றாக இல்லைங்கிறது 24% இருக்கு. தமிழக என்ற வார்த்தையை நடிகர் விஜய் கட்சியின் பெயரில் பயன்படுத்தி இருப்பது சரி அப்படின்னு சொல்லிட்டு 56%, தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு 29%, தவறுன்னு சொல்லிட்டு 14%. விஜய் 2026 ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு கட்சியை வளர்த்து விடுவாரா அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு 44% பேர் சொல்லியிருக்காங்க. அரசியல் செயல்பாடுகளை வைத்து தான் சொல்ல முடியும்னு 38% பேரும். அவரோட செயல்பாட்டை நிறைய பேர் சொல்லியிருந்தா கூட ஆட்சி பிடிக்க முடியுமானா கஷ்டம் தான் சொல்றாங்க அவங்க. நிச்சயம் வளர்த்து விடுவார்னு சொல்லிட்டு ஒரு 17% சொல்றாங்க. விஜய்க்கு அரசியல் புரிதல் உள்ளது என நினைக்கிறீர்களா? இருக்கிறதுன்னு இருக்காங்க. ஆமா, 42% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 34% பேர், தெரியவில்லை அப்படின்ட்டு 22% பேர். விஜய் எந்த கட்சிக்கு மாற்று? அதிமுக 13%, திமுக 24%, பாஜக 10%, யாருக்கும் இல்லை 50%. ஆமா, இதுல திமுகவுக்கு மாற்றுங்கிறவங்க அப்ப திமுக வாக்கு கை வைக்க போறாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுல இது எல்லாமே 2026 வரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இதோட அவரோட செயல்பாடு என்னங்கிறத நம்ம அலசி ஆராயணும். நிச்சயம் கட்சி பேரோட அறிவிச்சதோட அவர் கிளம்பிட்டாரு. நாடாளுமன்றத்தில் நான் போட்டியிட போறதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட அரசியல் வந்துட்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமா, வண்டி ஓட்டிக்கொண்டே செல்போன் பேசும்போது நேரம் மிச்சமாகிறது. நமக்கு அல்ல யமனுக்கு. வாட் அபவுட் யுவர் வேலண்டைன்? வேலை டைம் ஆமா, மார்னிங் 9 to 5 வரைக்கும், நடுவில் 30 நிமிஷம் லஞ்ச் பிரேக். இது நான் சொல்லணும் வரோம். நானும் இதுதான் சொல்றேன். பாஜகவின் கடந்த நிதியாண்டு வருவாய் 2361 கோடி, காங்கிரஸை விட 5 மடங்கு அதிகம். பாஜக தலைவர்கள் அடிக்கடி சொல்ற வளர்ச்சியோட அர்த்தம் இப்பதான் புரியுது. ஒப்பந்தம் கையெழுத்தான ஒரே மாதத்தில் தூத்துக்குடியில் அடிக்கல் நாட்ட தயாரான மின் வாகன உற்பத்தி ஆலை. மதுரை செங்கல். ஐயோ, எய்ம்ஸ் என்னாச்சுன்னு இப்ப நம்மளே பாப்பாங்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடிக்கு விருதை கொடுத்துடலாம். ஆத்தி என்ன இவ்வளவு பேர் ஒன்று கூடுறாங்க. நம்ம நாடாளுமன்றத்துல பல கட்சிகளை உடைச்சு பல பேருக்கு பாரத ரத்னா கொடுத்து இந்த சைடு நிறுத்திட்டு வந்தா இவ்வளவு பேர் ஒண்ணு திரண்டுட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்காய் தான் இருப்பாரு. ஆமா, கத்தார்ல இருந்தா கூட ஜெர்காய் தான் இருந்திருப்பாரு. விவசாயிகள் போராட்டத்தை பார்த்து ஆத்தி அடியாத்தி இப்படி கூடி இருக்காங்களே அப்படின்னு ஷாக் ஆயிருப்பாங்கல்ல. அந்த விருதை மோடி கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.